சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன். அப்புறம் அது சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள், அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது 1 கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும். அதான் சார் சொல்கிறேன். இந்த இது பெட்டிஷன்லேயே 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. அதே மீறி டிசி விசாரிச்சிருக்க கூடாது. அவர் விசாரிச்சது தான் அது துறைபூர்வமான தவறு. அதுக்காக தான் அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் பண்ண முடியாது. எல்லாம் பண்ணதெல்லாம் கரெக்டா என்ன இதுன்னு பார்த்துட்டு அதான் சொல்றேன். அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும் பொழுது இது ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். நிறைய இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ண கூட நிறைய விக்டிம்ஸ் பின்னாடி கட்டிக்குவாங்க. கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த வே டைட் தி நாட்டுமாங்களே, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது இருக்கிற அது லூஸா இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் பண்ணுறது. நீங்க கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது, சிமெண்ட் பேக் சார். 5 கோடி ரூபாய் ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு நவீன். இறக்கிறதுக்கு முன்னாடி திருமண நடவடிக்கை அது காவல்துறைக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடந்துச்சா, எப்படி தெரியாம? அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா, அந்த மாதிரி 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போல பெட்டிஷனர்கிட்டயே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியா தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. சரியா, இது அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையோட கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. மாதாவரம் அதான் இவர் என்டார்ஸ் பண்ணியிருந்தா கூட 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்க கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையில நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்க கூடாது, இல்லைன்னா ஜாயிண்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்றதால சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். முதல்ல பிரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு, ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டது, யாராவது வேணுனே தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக பிரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்தரம் இருந்தால் மாத்திரம் தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். நவீன் மெயில் அனுப்பும்போது அந்த சூசைட் நோட்ல என்னுடைய சாவு உங்க சாம்ராஜ்யத்தை உழுக்க போகுது, இதுக்கு பின்னாடி புள்ளியம் அப்புறம் தீரஜ் ஷான்னு 2 பேர் இருக்காங்க. அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதுல இருக்கு சம்பந்தமா நான் விசாரிச்சிருக்கோமா சார்? அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு என்ன ரோல் இதுல? தீரஜ் ஷா புள்ளியம் அது இதுக்கு மேலதான் விசாரி. சரி சார், கம்ப்ளைண்ட் ஆக்சுவலா சிசிபி நம்ம கிரீவன்ஸ்ல கொடுத்தா சிசிபிக்கு நீங்க டைரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்பட்டப்ப பேரலல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குளத்தூரை கொடுக்குறாங்க? டிசிஐ மீட் பண்ணுங்க. அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் டிசிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சிருக்கோம். அது அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் இல்லை. அதாவது போன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில நீங்க சொல்றதுதான் இல்ல. அவர் இமெயில்ல அவ்வளவு பக்கமா எழுதியிருக்கிறார். அதுல காவல்துறை மிரட்டுன்னு ஒன்னும் எழுதலையா? இல்ல, அது இதுக்கு மேல விசாரிச்சுட்டு பண்ணணும். அந்த சூசைட் நோட்ல அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார். அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்பாங்க. திருமலா பால் விவகாரத்தில் என்ன நடந்திருக்காங்க, அதிகாரிகள் என்னென்ன பண்ணிருக்காங்க, உண்மையிலே 44 கோடி ரூபாய் தான் கையாடல் பண்ணியிருக்கப்பட்டிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அந்த கேஸ்? அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி எடுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய இடம் இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது நடக்குது சார். 9ஆம் தேதி காலையில்
அவர் 26ஆம் தேதி பணம் அனுப்புறாரு 5 கோடி. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிற 9ஆம் தேதி காலையில் அந்த நரேஷ் முகுந்துன்னு சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்து யாரும் அவங்களை கூட்டு தான் விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு இருந்து. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்டில் எங்கள் தான் விசாரிச்சிருக்கோம். அது வந்து தற்கொலைக்கு தூண்டாங்க அந்த ஆஸ்பெக்டில் விசாரிக்கும் போது அதெல்லாம் வரும். சார், இந்த சடலத்தை நம்ம மீட்கும் போது லட்சுமி தான் முதல்ல பார்த்ததா சொன்னாங்க. சரி. காவல்துறை இந்த சம்பவத்தை இருந்தாங்களா சார்? இந்த கைகள் கட்டப்பட்டது, இந்த உயரமா இருந்துச்சு, அந்த இடத்துல கீழே அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். கையில கட்டப்பட்டு எல்லாமே அவங்க பார்த்தாங்க. போய் பார்த்து சீனா அப்புறம் ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கேன் சார். இப்போ குறிப்பாக நாற்காலி அந்த இடத்துல இல்லை. ஒரு தற்கொலை பண்ணிட்டு உயரமான ஒரு பொருள் சிமெண்ட் பேக் இருக்குங்க. சிமெண்ட் பேக்கும் பக்கத்தில் தான் சார் இருக்கு. அதுக்கு நேராக அந்த தூக்கு பேருக்கு நேராக இல்லை. எப்படி அங்கே இருந்தால் பண்ண முடியும்? ஒரு சந்தேகம் காமன் பீப்புளுக்கு. அவங்களை கொண்டு போய் சீனில் கூப்பிட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சார். சரியா? இல்லை சார். தெரியும் சார், அது எங்களுக்கு தொழிலே அதுதான் எங்களுக்கு. அவங்க சகோதரி என்ன புகார் கொடுத்தாங்க? லட்சுமி என்ன புகார் கொடுத்தாங்க? அவங்க இன்னும் சகோதரி என்ன அவங்க இது வரைக்கும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணுன்னு சொல்றாங்க, என்னுடைய சகோதரரை காணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இமெயில்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இமெயில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்ல நம்ம காவல்துறை பற்றியோ மற்றவங்க பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறை பற்றி சொல்லலை. வெளியானோ அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. டிசி அவர்கள் விடுமுறை போனாரு, அதனாலதான் சந்தேகம் ஏற்பட சொல்றாங்க. இல்ல, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்கறது. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தேன். டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்கறது எல்லாமே நான் என்னுடைய இதுதான். அவர் 2 நாளைக்கு முன்னாடி பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறை போட்டு வந்துட்டாரு. பாண்டியராஜன் நான் விசாரிச்சேன். நீங்க தாங்க சொல்றீங்க, நாங்க சொன்னேன். அது யார் சொன்னா? நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்றேன்? பாண்டியராஜன் இங்க இருக்கிறாரு. பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசி எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. பல விமர்சனங்கள் அதனாலதான் சார் பிரஸ் மீட் கொடுக்குறேன். கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதான் சொல்லிட்டேன்ல, கிளாசிக்கல் சூசைட்ல நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போறவங்களே இதுக்கு கட்டிக்குவாங்க. பிரிகாஷன் கட்டுறது சார். இப்போ மெயில் அனுப்புறது 4:36 சாயந்தரம் அனுப்பியிருக்காங்க சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அதை பார்த்தாரு, எத்தனை மணிக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாரு? தண்ணி பாட்டில் தான் சார். மெயில் அனுப்புறது 4:36 சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அந்த மெயில் பார்த்தாங்க, எப்போ போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க சார், எப்போ ஸ்பாட்டுக்கு போறோம்? வாட் டைம்? அரௌண்ட் 9 o'clock அவர் தங்கச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் இருக்கு, என்னோட தம்பி மிஸ்ஸிங் இருக்கு, இது மாதிரி ஒரு இமெயில் வந்தாச்சா சொன்னார். நம்ம உடனே அவருக்கு டவர் லொகேஷன் போட்டு போலீஸ் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். அரௌண்ட் 11:30 அவர் நேராக அவர் ஸ்பாட்கே போகிறாரு. அவர் அக்கா அங்கேயிலிருந்து 100 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் ஸ்பாட்க்கு போகும். மேம், அவர் மெயில் அனுப்புறது அவங்க சகோதரிக்கும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு வேளை லேட்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் திருமலா நிறுவனத்தில் எனி டைம் மெயில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது அலர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க? அவர் ஆல்சோ நைட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி தகவல் கொடுத்தாச்சா, இது மாதிரி இமெயில் வந்தாச்சா பாருங்க கொடுத்தாச்சா போலீஸ்க்கு. அப்படியே யார் கொடுத்தா? அவங்க சைடு முகுந்த் மிஸ்டர் முகுந்த் அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. 2 சைடு முகுந்து தான் அந்த கேஸில் போய் அவர் மிரட்டினதா சொல்கிறாங்க. முகுந்து நரேஷ் இவங்க தான் போய் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படி குற்றம் பண்ணதா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் இந்த முகுந்து அவர் இமெயில் பார்த்து உடனே புலிஸ்க்கே தகவல் கொடுத்துட்டார். பட் இது மாதிரி இமெயில் வந்தாச்சா, இது மாதிரி இவர் சூசைட்க்கு வாய்ப்புகள் இருக்கு, சூசைட் பண்ணிக்க போறேன்னு மெயில் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை வழக்கு தொடர்பாக தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.